உலகத்தில் வந்த நோக்கங்கள் நம்ம சரியாக அறிந்து கொண்டால் நம் பாக்கியவான்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போது அவன் எப்படி இருப்பான் என்று தெரியாது. அவன் பிறந்த பின்புதான் அவனுடைய பேச்சு திறமையோ செய்கையோ வைத்துதான் இவன் இப்படி இருப்பான் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார் என்பதெல்லாம் வேதத்தில் முன்பாகவே உரைக்கப்பட்ட வார்த்தை நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே எத்தனை மகான்கள் உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து, நன்றாக கவனிக்க வேண்டும், தம்மைத்தாமே வெறுமையாக்கி பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர், அவர் சமூகத்தில் வளர்ந்தவர். எப்படியாப்பட்ட செல்ல பிள்ளை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்காக ஆதி மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம், மீறுதல் நிமித்தம், கீழ்ப்படாத நிமித்தம், மனுக்குலத்தை பாவத்துக்குள் உட்படுத்தின ஆதாம் நிமித்தம் தேவனுடைய சாயலாகும் ரூபத்தின்படி உண்டாக்கின திட்டத்தை, மனிதனுக்குள் தெய்வம் வைத்த திட்டத்தை, நோக்கத்தை பிசாசானவன் கெடுத்து விட்டான். அந்த தீர்மானத்தின் காரியங்களை மறுபடியும் அந்த மனுக்குலத்துக்கு கொடுப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை? மேசியா பிறப்பார், வந்து ரோம அரசாங்கத்தில் நம்மை விடுதலை ஆக்குவார் என்பதுதான் அவருடைய நோக்கங்கள். ஆனால் அவர் யுத்தம் பண்ணிவிட்டு ஜெயம் கொடுக்கவில்லை. அன்பினால் எல்லாவற்றையும் ஜெயித்து போனவர் தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கையை தட்டி வேகமா பிரைஸ் காட். இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரு பாருங்க, தன்னைத்தானே வெறுமையாக்கி. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு வருவதற்கு தெய்வம் எப்படி காணப்பட்டார் பாருங்க, வெறுமையாக்கி. இந்த வெறுமை என்ற வார்த்தை வனாந்திரம், வறட்சி, ஒன்றுமில்லாத வாழ்வு. ஆதியாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் பூமியானது வெறுமையா இருந்தது என்று. இந்த சம்பவங்கள் என்னவென்றால், தெய்வம் தூதர்களை உண்டாக்கி, குறிப்பா 3 தூதர்களை விசேஷமாய் அவர்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அதில் ஒருத்தன் மேட்டுமையாகி தள்ளப்பட்டான், அவன்தான் லூசிபர். அந்த தள்ளப்படும் போது பூமியானது வெறுமையாக்கி விட்டது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இந்த புக்கை படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு, வானத்திய பூமி உண்டாக்கின கடவுள் பூமியை வெறுமையானது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாவை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க பைபிள் கால். அவர் சொன்னார், அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பல வருஷத்துக்கு இடைவெளியா இருந்தது தம்பி. ஏசாயா 48:15 சொல்லுகிறது, 45:18, ஏசாயா 45:18 வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர் பூமியை வெறுமையா சிருஷ்டியாமல் அதில் குடியிருக்கும்படி சிருஷ்டித்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போ இந்த வெறுமைக்கு காரணம் யார் என்றால் பிசாஸ். இந்த உலகத்தில் தெய்வம் எல்லாவற்றையும் செழிப்பாய் உண்டாக்கினார். இந்த வறட்சியை உண்டாக்குனது யார் என்பதை
ஏசாயா 14:17 சொல்லுகிறது, அவன் உலக அனைத்தையும் வனாந்திரமாக்கினவன். வெளிப்படுத்தல் 12:9 மோசம் போக்கும்படி தள்ளப்பட்டவன். எப்படியாப்பட்ட வனாந்திரமாக்கி தம் சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனை, தன் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை, தன் சுவாசத்தை கொடுத்து தன்னை போல இந்த பூமியை ஆள வேண்டும் மனுபுத்திரனை சாத்தான் தன்னுடைய சிறைக்குள்ளே வைத்து விட்டான் என்பதை ஏசாயா 14:17 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வனாந்திர வாழ்க்கை வாழ்வது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு 12:43 அந்த பூமி, அந்த வீடு வெறுமையா இருக்கும்போது தன்னை விட்டு போன பிசாசு மறுபடியும் வருகிறார். அப்போ அந்த பூமி வெறுமை, மனுக்குலத்தை பிசாசு வெறுமையாக்கி விட்டார், ஒன்றுமில்லாதாக்கி விட்டார். அந்த மனு குலத்தை மறுபடியும் தன் பிதா அன்பானவர் என்பதை மனுக்குலம் அறிந்திருக்க வேண்டும். நரகத்தை உண்டாக்குறது மனுஷனுக்காக அல்ல, பிசாசுக்கு தான் தேவன் நரகத்தை உண்டாக்கினார். அவன் போகும் இடம் அதுதான். தெய்வத்தினுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆதாமை தேவன் தம்முடைய ரூபத்தைப்படி சாயலாகவும் உண்டாக்கி சகலத்தையும் கீழ்ப்படுத்த வேண்டும் அதிகாரத்தை கொடுத்த தெய்வம். அவர் அன்பா இருக்கிறார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை பிசாசு ஏதேன் தோட்டத்தில் கொலைத்து விட்டார். இப்ப மறுபடியும் அந்த அன்பை விளங்க பண்ண வேண்டும். ஆதாமை கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு கேட்கிற, நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கவில்லை. அவர் கேட்ட ஒரு வார்த்தை, நீ எங்கே இருக்கிறாய்? தேவரீர் தோட்டத்தினுடைய வார்த்தை கேட்டபடி நான் நிர்வாணி என்று அறிந்த போது நான் ஒளிந்து கொண்டேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக இருக்கிறார் என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். எல்லா நிர்வாணம் அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவாழ்ந்து ஒன்றும் இல்லை. என் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். இவன் தப்பு செய்துவிட்டான், எப்படியாவது இவன் மன திரும்ப வேண்டும், இவன் மனக்கசந்து மறுபடியும் திரும்ப வேண்டும் என்றுதான் கூப்பிடுகிறார். நான் நிர்வாணி என்று சொல். கடவுள் கேட்டார், உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்டார். அவர்கள் நிர்வாணமாய் இருந்தும் வெட்கப்படாது இருந்தார்கள். ஆதியாகமம் 2:25 இந்த நிர்வாணத்தை உனக்கு சொன்னவன் யார் என்று கேட்டான். நீர் என்னோடு இருக்கும்படி கொடுத்த அந்த பெண்ணுதான் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அலங்கோலமாக்கி தேவனுடைய தீர்மானத்தை திட்டத்தை உடைக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். இந்த பூமி வெறுமையாக்கி விட்டார், மனுக்குலத்தை வெறுமையாக்கி விட்டார். இதை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும். யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் நல்லவனுக்காக மரிப்பான், அதான் அன்பு. ஆனால் அந்த அன்பை பார்க்கிலும் இன்னொரு அன்பு இருக்கு. ரோமர் 5:7-8 வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மரித்தார். நோக்கம் தேவனுடைய அன்பு விளங்குவதற்கு. நல்லவனுக்காக ஒருவன் உயிர் கொடுப்பது அரிது, ஆனால் நம்ம பாவிகளாய் இருக்கை அதுதான் தெய்வத்துடைய அன்பை விளங்க பண்ணும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வெறுமையாய். இவர் யார் என்றால், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் தேவன் உண்டாக்கின முதல் சிருஷ்டி ஆண்டவராய் இயேசுதான். 1 கொரிந்தியர் 8:5-6 வாசித்து பாருங்க. இவரை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாராம். யோவான் 1:3, யோவான் 1:10 வாசிக்கும் போது, ரோமர் 11:33 இவர் தமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ரோமர் 9:5,
எல்லாவற்றுக்கும் இவர் மேலான தெய்வமாய் பிதா வைத்திருந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே. இப்படியாப்பட்ட இவரை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தன்னுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய குமாரனை இந்த பூமியில வெறுமையாக்கின மனுக்குலத்தை மறுபடியும் நிறைவாக்குவதற்கு தான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்க கிருபைன்னு சொன்னாலும் எல்லாம் பயப்படுறாங்க. கிருபை என்பது தேவனுடைய ஈவு. உங்களுடைய பலன் என்னுடைய பலத்தை அல்ல, தேவனுடைய பலத்தினாலே ஜெனிபிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் கிருபை. இதை அறிந்திருக்கிறீர்களே. வாசிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நன்றாக சகலத்துக்கு சொந்தக்காரர். அவர் ஐஸ்வர்யம் உள்ள கடவுள். இப்படியாப்பட்ட தெய்வம் அவர் தரித்திரமாய், வெறுமை என்பது தரித்திரமாய் இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கவில்லை. அவதாரம் என்பது வேற. வெறுமையாய் இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய தரித்திரத்தினாலே நம்மளை ஐஸ்வர்யமாக்கும்படி கையை தட்டி வேகமா ப்ளீஸ், நல்ல வேகமா, நல்ல வேகமா. Jesus, thank you Lord. பிசாசு எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்து விட்டார். லூக்கா 4:5-6 நீ என்னை பணிந்து கொள், எல்லாவற்றும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கிறேன்னு சொல்றான். மனிதன் இழந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மறுபடியும் மனுக்குலத்தை கொடுப்பதற்கு அவர் தரித்திரமானார். நல்லா கவனிக்க வேண்டும். இவர் ஐஸ்வர்யமுள்ள கடவுள். இவரை கொண்டுதான் சகலத்தை சிருஷ்டிக்கப்பட்டதே. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ரவுடி ஒரு ஏரியாவுக்கு தான் ரவுடி, வெளியே வந்தா ரவுடி கிடையாது. ஒரு மந்திரி அந்த தொகுதிக்கு தான் மந்திரி, வெளியே வந்த மந்திரி வேஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ எங்கே போன மந்திரவாதிக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் தான் மந்திரம் பழிக்கும். அவங்க வெளியே போனால் மந்திரம் பழிக்க. ஆனால் ஊழியக்காரன் எங்கே போனாலும் பேய் பிசாசு ஓடும், நோய் சொஸ்தமாக நல்ல வேகமா. ஹே க்ளோரி. அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. சாதாரண வல்லமை கிடையாது. முனுசாமின்னு ஒரு மனுஷன்கிட்ட நான் பேசினேன். அவன் மகா குடிகாரன். நான் சொன்னேன், சகோதரா, சம்பாதிக்கிற அத்தனை பணத்தை இப்படி குடிக்கே போகுது, உன் குடும்பத்தை பார். அவன் சொன்னான், இந்த குடி என்னால் விடவே முடியல போடுத, இதனால என் குடும்பத்து பிரச்சனை வேதனை. நான் சொன்னேன், அந்த ஞாபகம் வரும்போது இயேசு நாமத்தில் பிசாசை போ, நீங்களே சொல்லுங்க, அது போயிடும் அப்படின்னு. அவர்கிட்ட பேச ஞாபகம் வரும்போது போ பிசாசு அப்படின்னு, இயேசு நாமத்தில் போ பிசாசு. இவர் என்ன செய்திருக்காரு பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்தார். இந்த பிரிண்ட்டு சர்ட்டு ஓப்பன் பண்ணி, பட்டன் ஓப்பன் பண்ணி தங்கத்தில் சிலுவை போட்டுன்னு என்னை பார்க்க வர்றார். என்னை பார்க்க வந்தவர் அல்லேலுயா அல்லேலுயா அப்படின்னார். அவர் என்னை கிண்டல் பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணுறா எனக்கு தெரியல. நான் உத்து பார்க்குறேன். அல்லேலுயா அப்படின்னார். சொல்லுங்க முனுசாமி அப்படின்னு. அல்லேலுயா. அவர் முகத்தில் ஒரு மாற்றத்தை பார்த்தேன். அவர் சொன்னார், ஐயா நான் இப்போ குடிக்கிறதே இல்லை ஐயா, குடிக்கிறதே இல்லையா. என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு நைட்டு தண்ணி சாராயம் குடிச்சு தூங்கும்போது, அவங்க ஹிந்து குடும்பம் முழுவதும் இந்து குடும்பம். அவனோட மனைவியுடைய தங்கச்சிக்கு பிசாசு பிடிச்சு. அவங்க எல்லாம் எழுந்து செருப்பால் அடிப்பேன், தொடப்பத்தை அடிப்பேன், பிசாசை போன்னு அடிச்சிருக்கிறான். இந்த முனுசாமி குடிச்சு தூங்குறார் நல்லா. இந்த சத்தத்தை கேட்டு எழுந்து இப்படி பார்த்தா கத்து தான் அந்த பொண்ணு. நைட்டு 1:30 மணிக்கு இவர் எழுந்து, நான் சொன்ன பாருங்க, எப்படியாப்பட்ட பிசாசும் இயேசு நாம சொன்னா போயிடணும் பாருங்க.
டக்குன்னு நான் சொன்ன குடியில் ஞாபகம் வந்தது பாரு சகோதரனுக்கு. அப்படியே பார்த்து சொன்னான், பிசாசே போ அப்படின்னாரா, பொத்துன்னு விழுந்துக்குது. கை தட்டுங்களை பார்க்க விழுந்த உடனே இவருக்கு போதை போயிடுச்சு. எழுந்து உட்காந்து, நான் குடிகார பையன் பாவி, நான் சொல்லி இந்த பிசாசு போதா, அப்போ இந்த கடவுள் தான்டா உண்மையான கடவுள். குடும்பமே ஏற்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என் அன்புக்குரியவர்களே, தம்மைத்தாமை வெறுமையாக்கின நோக்கமே உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் மாற்றுவதற்கு தான். நீங்கள் வறட்சியில தரித்திரத்தில் இருப்பது தேவ சித்தம் கிடையாது. நன்றாய் புரிஞ்சுக்கொள். ஐயா, எவ்வளோ நாளைக்கு இந்த கடன் பிரச்சனை, எவ்வளோ நாளைக்கு இந்த வறுமை, எவ்வளோ நாளைக்கு இந்த போராட்டம். நீங்கள் பைபிள் படிக்கும்போது இது கதை புக்கு போல படிக்கும். அந்த வார்த்தை என்னுடைய சொத்து. என் தகப்பன் தம்முடைய குமாரன் மூலமா எனக்கு செய்து வைத்த சொத்தை நான் விசுவாசிக்கும் போது, அவர் தரித்திரமான வெறுமையான நோக்கமே உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு தான். புரிந்து கொள்ளுங்கள், யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தை எத்தனையே கடவுள் இருக்கிறாங்க. அவங்க தலையிலையும் கையிலெல்லாம் நகை இருக்கும். ஆண்டவர் கையில் இப்போ நகையே இருக்காது. ஏன்னா அதை உண்டாக்குன தலைவர் அவர் தான், அதுக்கு முதலாளியே அவர் தான். அந்த முதலாளியே நம்மளை தேடி வந்திருக்கார். ஒரு முறை ஒரு நாட்டு ராஜா யோசித்தார், நம் நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசிக்கிற, எப்படி போய் பார்க்கணும், மக்களுடைய நிலத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை யோசித்தார். ஒருவேளை வாட்ச்மேன் மேலே போனால் கண்டுபிடிப்பாங்க என்பதை அறிந்து ஒரு பிச்சைக்காரன் போல வேஷம் தரித்து அந்த புக்கை நான் படித்தேன். அந்த கிராமங்கள் போய் மக்கள் படுற எல்லா கஷ்டத்துக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி அங்கே ஒரு 6 மாதம் இருந்து எல்லா மக்களுடைய நலத்தை அறிந்து இந்த மக்களுடைய என்னென்ன தேவை என்பதை கண்டுபிடித்து அப்படியே போயிருக்கார். பிச்சைக்காரன் போலியே போயிருக்கார். அங்கே ஒருவன் ஓவியன் பார்த்து விட்டான். ஐயா ராஜாவே அப்படின்னு. ஏன்னா இந்த ஓவியன் பார்த்தீங்கன்னா அவன் கண்ணெல்லாம் பார்த்தா அப்படி தெரிஞ்சிடும், இவங்க தான் தெரியும். நான் பல முறை உங்களை வரைஞ்சி, நீங்கள் ராஜா தானே, எதுவும் பேசாத அமைதியாக இருப்பான். இல்லை ராஜாவே, உங்களை இதுலேயே ஒரு படத்தை நான் வரைகிறேன்னு சொல்லி அவரை உட்கார வைத்து அந்த பிச்சைக்காரர் எப்படி ராஜா பிச்சைக்காரன் போல இருந்தாரோ அந்த பிச்சைக்காரருடைய ஓவியத்தை வரைந்து விட்டான். சரி வரைஞ்சிட்டு போன்னு சொல்லிவிட்டு ராஜா புறப்பட்டு வந்தார். தன்னுடைய அரண்மனைக்குள்ளிருந்து மக்களுக்கு என்ன சலுகை தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் அனுப்பினார். மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயோ, நம் நாட்டு ராஜா நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிந்து எல்லா சலுகையை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இது வரைக்கும் இந்த ஜனங்கள் ராஜாவை குறித்து அவங்க பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டு ஆனால் பார்த்தது கிடையாது. உடனே இந்த ஓவியன் சொல்கிறான், இந்த ராஜாவை நான் பார்த்துருக்கிறேன், இவர் தான் அந்த ராஜான்னு சொல்லி அந்த பிச்சைக்கார கோலத்தில் இருந்த அந்த போட்டோவை காட்டுறான். எல்லாம் எனக்கும் வரைஞ்சி கொடு சொல்லி எல்லாம் வரைஞ்சி அவங்க வீட்டில் மாட்டிக்கொண்டார். இந்த ராஜா மக்களெல்லாம் போன சலுகை சரியாக போயிருக்கா என்பதை கண்டுபிடிக்க கடந்து வரார். தன் குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் யாரையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாவாக வரும்போது யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரோ வராரு என்பதை கண்டு அப்போ சொன்னார், நான் தான் நாட்டு ராஜா, எங்கள் ராஜா எப்படி இருக்க மாட்டார், எங்கள் ராஜா பாருங்க சொல்லி எடுத்து காமிச்சாங்க பிச்சைக்காரன் போல. ஐயோ, நான் பிச்சைக்காரன் வந்ததே உங்களுடைய நலத்தை விசாரிக்க தான், உங்கள் கஷ்டத்தை நான் இது இல்லை, என் தோற்றம் இது இல்லை, என் ராஜா தோற்றம். கை தட்டுங்க பார்க்க. நீ நம்ம கூட பாருங்க, வீடு ஃபுல்லாக ஆண்டவராக இயேசுக்கு சிலுவை வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஐயா, அவர் சொல்வார், நான் தரித்திரமானதே உன் ஐஸ்வர்யம் மாற்றுவதற்கு. பக்கத்தை சொல்லுங்க, நீங்கள் தரித்திரமாக இருப்பது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, சாபத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. இந்த தரித்திரம் என்பது சாபம். இந்த சாபம் என்பது ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல். நீ எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்து மேலே போகும்போது மறுநாள் பார்த்தா கீழே இருப்பீங்க. ஐயா ஒரே மகிழ்ச்சி, நல்ல வருமானம், அடுத்த நாள் பார்த்தா வருமானத்துக்கு ஏற்றபடி ஒரு பிரச்சனை வந்து நிற்கும்.
இன்றைக்கு அதெல்லாம் மாறப்போகிறது. இந்த கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேரும் நிச்சயம் கடவுள் உங்கள் ஐஸ்வர்யத்தை நிரப்ப போகிறார். என் தேவன் உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்கப் போகிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை நிறைவாக்கப் போகிறார். இது ஏதோ இந்த கூட்டம் அல்ல. நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பாஸ்டர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி நீங்களாம் ஆஸ்வதிக்கப்படணும், நீங்களாம் மேலே வரணும், ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதை பாருங்க, அவர் அடிமை ரூபம் எடுத்தார். அடிமை ரூபம். அடிமை என்பது கேவலமான விஷயம். அடிமை என்பது எப்போதும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்வு, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்வு, ஓய்வே இல்லாத எப்போது வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த அடிமைதான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது அடிமை ரூபம் எடுத்த நோக்கு ஒரு அடிமை இல்லை. பைபிள் சொல்லுகிறது அவருடைய தேவ ரூபமாக இருந்தவர். 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இவர் யார் என்றால் பிதாவுக்கு ஒப்பானவர். பிதாவுக்கு ஒப்பானவர், பிதாவின் மடியில் இருந்தவர். இவர் யார் என்றால் எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 சகலத்துக்கும் சுதந்திரவாளியாய் இவரை ஏற்படுத்தினாராம் பிதா. அப்படியாப்பட்ட அடிமை ரூபம் எடுத்த தெய்வம் சுதந்திரவாளியாக இருந்தவர், சகலத்தையும் ஆளக்கூடிய எஜமான், ராஜா. இந்த அடிமைதன் எடுத்தார் என்றால் எபிரேயர் புஸ்தகம் 2:15 வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். பயத்துக்குள்ளானவர்கள் கவனிக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து ப்ளீஸ் சொல்லுங்க. பயம் என்பது, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பயம் என்பது கடவுள் கொடுப்பதல்ல. நீங்க பெற்ற இந்த பரிசுத்தாவி வல்லமையே பயத்துக்காக அல்ல, நீங்க தைரியமாய் வாழ்வதற்கு, அப்பா என்று கூப்பிடுவதற்கு, நீங்க கையை கட்டி பார்ப்பதற்கல்ல, கையை தட்டி மகிழ்ச்சியாய் அவரோடு பேசு. கையை தட்டி வேகமா, ஹே க்ளோரி டு காட். அடிமை என்பது கேவலமானது, சாபத்துக்குரியது. நிம்மதியே இல்லை பாஸ்டர், நிம்மதியே இல்லை. இரவும் பகலும் நாய்ப்படாத பாடு. எவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் கையில் பணம் நிற்பதில்லை. அவமானப்படுகிறேன். ஐயோ, நான் இவ்வளோ படித்திருந்தோம், எனக்கு வந்த கணவன், வாய்ச்ச கணவன் ஒரு அடிமைத்தனமாக எனக்கு கேவலமாக பேசுத. மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம் இல்லை, எல்லாம் இருந்து தூக்கம் இல்லை. இந்த சுதந்திரவாளி பாருங்க, சகலத்தையும் உண்டாக்கி அதுக்கு சுதந்திரவாளியாக இருந்தவரை நமக்காக அடிமையை ரூபம் எடுத்த நோக்கம் தன்னுடைய பிள்ளைகள் அந்த பயத்துக்கு அடிமைப்பட்டு பயந்திருக்கிற அந்த பிள்ளைகளை மீட்பதற்காக அவர் அடிமை ரூபம் எடுத்தார். கையை தட்டி வேகமா பிரைஸ் தி லார்ட். எந்த வியாதிக்கு, எந்த வறுமைக்கு, எந்த பிசாசுக்கும் நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்ம அவைகளெல்லாம் ஆளக்கூடியபடி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எப்படியா? முதல் தரித்திரமாய் அனுப்பினார், நம்மளை ஐஸ்வர்யம் மாற்றுவதற்கு. ரெண்டாவது அடிமையை அனுப்பினார், அவர் பிள்ளையாய் மாறுவதற்கு. கையை தட்டி வேகமா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. கையை தட்டி வேகமா, ஆவி நல்லா கொஞ்சி பேசும். எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, ஐயா ஆண்டவரே அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயா ராஜா, அவர் கேட்பார், யாருன்னு தெரியலம்மா போமா அப்படின்னு. சில ஆட்கள் ஜெபம் பண்ணும்போது பாரு, நம்மளுக்கே பயமா இருக்கு. ஆண்டவரே ஐயா எப்பயா பண்ண போற?
ஒரு தகப்பு வீட்டில் வரும்போது தகப்பு சந்தோஷமாக ஜெபம் பண்ண. என்னுடைய மகள் தடுப்பூசி போடும்படி நான் ஒரு கிளினிக்கு போகிறேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். போனோம், எல்லா மக்களும் அழுதுன்னுக்கிறான். என்னாச்சு ஜனங்கள் அழுகுறாங்கன்னு சொல்லி பார்த்தா நாடகம் ஓடி நிற்குது. அந்த நாடகத்தை பார்த்து ஜனம் அழுகுறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து உலகத்திலேயே அழ சொன்னால் ஃபஸ்ட்டு இந்தியா தான் அவார்டு வாங்கும். எல்லாத்துக்கும் அழுகுற மக்கள். இந்த நாட்டிலே அப்பா கிட்ட வரும்போது அழுது இல்லைம்மா, மகிழ்ச்சியோடு வாங்க. என்றும் ஆனந்தம். தயவு செய்து உங்கள் துக்க முகத்தோடு வரக்கூடாது அவர்கிட்ட. ஏன்னா அப்படி பழகம் பண்ணிட்டோம். நான் கூட இயேசு வேர்த்து கொள்ளும் போது முன்னே விக்கிரங்களை வணங்கிருந்தேன் பாருங்க. நான் வணங்கின அத்தினி சாமியை கையில் கத்தி ஏதோ வச்சுருந்தது. கோபமாகவே இருந்த சிரிச்ச முகத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ அதை வணங்கும் போது உருவாக்கும் போது நம்மளும் அப்படி ஆயிடுறோம். நான் ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது எங்கள் அம்மா டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது அம்மா சொல்லுவா, ஐயான்னுவாங்க. சொல்லுமா ஐயா, டீப்பா வச்சுட்டு போ. சோதலாம் சோதலாம் சோதலாம். யாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? எங்கள் அம்மா ஒரே ஆள நல்லா இருந்த என் குழந்தைய அப்படி ஆக்கிட்டு போயிட்டாரு கலிவலியாக்காரன். ஐயோயோன்னு. உங்கள் வீட்டுக்காரர் ஏன் ரட்சிக்கப்படாத காரணம் அதுதான். எப்போ பார்த்து என் பொண்ணு அழுதுனுக்கிறேன் வீட்டில். ஆண்டவரே ஐயான்னு. எந்த பாஸ்டரும் அப்படி சொல்லி கொடுத்தாங்க? சாவிடாது. இன்னைக்கு அடிமை இல்லை, நீங்கள் சுதந்திரவாளி, புத்திரர்கள். கை தட்டுங்கள். வியாதி, பிசாசு, பல வருஷமான வியாதி, பல வருஷமான தீய சக்தி, வறுமைகள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியே போக போகிறது. இந்த உலகத்துக்கு, பாவத்துக்கு, சாபத்துக்கு நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல, இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அவர் மனுஷ சாயலானார். முதல் வெறுமை, தரித்திரம். இரண்டாவது அடிமை, மூன்றாவது மனுஷன். மனுஷன் நன்றாக கவனிக்க வேண்டும். கண்ணதாசன் சொல்லியிருக்க, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்றான். காதலிச்சு வேதனைப்படணுன்றான். தேவன் நம்மளை வச்ச அன்பு நிமித்தம் தான் பிள்ளையை வேதனைப்படுத்தும்படி. மனுஷன், இந்த மனுஷ சாயல் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை கடவுள் உண்டாக்கும் போது தேவ சாயலாக ரூபத்தின்படி தான் உண்டாக்கினார். ஆனால் மனுஷ சாயல் என்பது பைபிள் சொல்லுகிறது பாவ மாம்சம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா பைபிள் சட்டம் பாவ மாம்சமானார். ரோமர் 8:3, 1 தீமோத்தேயு 3:16. இவர் வார்த்தையா இருந்தவர். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாக்கி. வார்த்தையா இருந்த கடவுள் மாம்சமான நோக்கம். எபிரேயர் 2:14, தாம் உண்டாக்கின பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தோடு உடையவர்களாக இருக்கிறபடினால் அவர்களைப் போல ஆனார். ஏனென்றால் மாம்ச ரத்தம் பிதாவிடத்தில் சேர முடியாது. மாம்சம் ரத்தத்தின் உறவுகள் பிதாவின் வெளிப்பாடுக்குள்ள வர முடியாது. பேதுரு சொல்லுகிறார், நீ கிறிஸ்து அல்லவா, தேவனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லும் போது இது மாம்ச ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார். பவுல் சொல்றார் கலாத்தியர் 1 தேவன் தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கும்படி முதலாவது எனக்குள் வெளிப்படுத்தினார். நான் மாம்ச ரத்தத்தோடு யோசனை பண்ணவில்லை. மாம்ச ரத்தம் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ மாம்ச ரத்தமுடைய மனிதன் பிதாவிட்ட ஒன்று போக முடியாது. ஏனென்றால் அவன் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறார். ஏசாயா 59 சொல்கிறது, அந்த பாவம் அவரை பார்க்க முடியாதபடி ஒரு மதில் சுவரை போல் நின்று கொண்டிருக்கிறது. எரேமியா 5:25 சொல்லுகிறது, அந்த பாவம் நன்மையை தடுக்கக்கூடிய சக்தி படைத்த. பாவத்தின் நிமித்தம் யோபின் புஸ்தகம் 35:8 நீ பாவம் செய்தால்
கடவுளுக்கு ஒன்று நஷ்டம் இல்லை, போன்ற மனிதனுக்கு நஷ்டம். ஒரே ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒவ்வொரு மனு குலத்துக்கும் மரணம் புறப்பட்டு வந்துவிட்டார். இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு தான் அவர் மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தார். புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவம் மாம்சமாக்கி அந்த பாவத்துக்கு கொடுத்த உயிர் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தில் ஒழித்து விட்டார். கையை தட்டி வேகமா பிரைஸ் தி லார்ட். நல்ல வேகமா. ஏய், மனுஷன் பிறப்பது ஒரே தரம். இரண்டாவது, மரித்தவன் நியாயத்தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனிதனை ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நிற்க வைக்காதபடி, நரகத்துக்கு அனுப்பாதபடி தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பி அந்த நியாயத்தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உன்னை என்னும் பிதாவின் மடியிலே அவர் எப்படி உட்கார்ந்திருந்தார் அதே போல ஒரு பக்கத்தில் உட்காரும்படி நம்மளை ஆயத்தப்படுத்தினார். எபேசியர் 2:1, எபேசியர் 2:5, பாவத்திலும் மக்கள் மரித்த நம்மை அவரோடு கூட எழுப்பினார். தம் சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமானாக்கி தம்முடைய பிதாவுக்கும் நிறுத்தினார். கொலோசியர் 1:21. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்குள் இருக்க இந்த பாவம் தேவனுடைய நன்மையை தடுக்கக்கூடிய பாவம். அவைகளை இருந்து வெளியே வருவதற்கு தான் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:21 சொல்லுகிறது, நம்மை தேவ நீதியாக்க அவரை பாவமாக்கினார். பாவம் என்ற வார்த்தை புரிந்து நஷ்டத்தை, கடவுளை பார்க்க கூடாதபடி, கடவுளோட பேச விடாதபடி குற்ற மனசாட்சியை கொண்டு வந்தது அந்த பாவம். இந்த பாவத்தின் நிமித்தம் மீறுதல் புறப்பட்டு வந்தது. ஆதாம் ஏதேன் தோட்டம் இழந்தான், தேவனுடைய மகிமை இழந்தான். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை, தேவ சாயலை, தேவனுடைய அதிகாரத்தை இழந்தோம். அது மறுபடியும் கொடுப்பதற்கு தான் அவர் மனுஷனா அந்த உலகத்தை வந்தார். கையை தட்டி வேகமா வேகமா பிரைஸ் காட். அவர் தரித்திரமான நோக்கம் உன்னை என்னையும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவதற்கு தான். அவர் அடிமையாக வந்த நோக்கம் உன்னை என்னையும் சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு தான். அவர் மனுஷனாக வந்த நோக்கம் தேவனுக்கு முன்பாக தேவ மனுஷனாய் நீதிமான நிற்பதற்கு தான். அப்படி எழுமி நிற்கலாம். உங்களுக்காக இன்னைக்கு விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்கலாமா? வந்திருக்க உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். தம்மை வெறுமையாக்கினார். எல்லாவற்றையும் அவருக்கு கொண்டு அவர் உண்டாக்கப்பட்ட உலகத்தை எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்கு சமமாக இருந்தவர். அவருக்கு எப்படி நித்திய ஜீவன் அவருக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஜீவன் இருக்கிறதோ அதே ஜீவன் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. யோவான் 5:26 வாசிக்கும் போது இருக்கும். அப்படியாப்பட்ட ஜீவன் அடைந்த ஜீவனுக்குள் இருந்த கிறிஸ்து நமக்காக தம்மை வெறுமையாக்க. தேவ பிள்ளைகளை ப்ளீஸ், ஏதோ கொடுத்து வந்து தலைவலி போகுது, வியாதி போகுது அல்ல, அது மாத்திரம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வறுமை போகிறது. கையை தட்டுங்க. வறுமை, தீராத வறுமை. ஐயோ, என் மகளுக்கு திருமணத்தை வைத்திருக்கிறேன், எப்படி இதை செய்யப்பட அழுது கொண்டு இருக்கலாம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் பரம்பரை கிறிஸ்தவம் கிடையாது. என் தகப்பனார், என் தாத்தா முருகர் கோயில் கட்டின பக்தர், முருகர் பக்தர். என் வீட்டில் எல்லாருக்கும் பாருங்க முருகர் பேரே இருக்கும். சரவணா, முரளி, மாறி அப்படியே வச்சிருப்பார். ஆனால் என் தகப்பனார் கடவுள் இல்லைன்னு எங்களை வளர்த்தார். பிறந்த ஊர் திருவண்ணாமலை. அங்கிருந்து சென்னைக்கு பாட்டிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. தகப்பன எங்களை அங்கே தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம். ஆனால் கடவுள் இல்லை என்று எங்களை வளர்த்தார். என் வீட்டிலே நான் ஒருபோது விக்கிரங்களை பார்த்தது கிடையாது, சாமிகளை பார்த்தது கிடையாது. நான் பிறந்ததே சிறு வயதிலே குழந்தையா இருக்கும்போதே வியாதியிலே பிறந்தேன் என்று டாக்டர் சொன்ன சர்டிஃபிகேட். எங்கள் அம்மாவுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை. இந்த பிள்ளை எப்போனா இறந்து விடுவான்னு சொல்லிவிட்டார். உடம்பெல்லாம் ஃபால்ட்டு குழந்தைக்கு, பலவீனப்பட்ட குழந்தை. என்னோட அக்கா அங்கங்கே டாக்டர்கிட்ட போய் காலும் கழுவி விழுந்து ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து உயிரோடு காப்பாற்றிருந்தேன். எனக்கு கருத்து தெரிஞ்ச வரைக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பா சிறு வயதில் இறந்து விட்டார். கடவுளே இல்லைன்னு சொன்ன மனிதன். அந்த வியாதி தாக்குதல் வரும்போது
எந்த கடவுளாவது என்னை சுகமாக்க வேண்டும் என்று கோவிலுக்குள்ள அலைந்து திரிந்தார். சுகமாக்கவில்லை, மறைத்து விட்டார். என்னுடைய படிப்பெல்லாம் பாதிக்கப்பட்டது. வசதியான வறட்சிக்குள்ளே காணப்பட்டது. வியாதி, வறுமைகள், ஒரு பக்கம் தகப்பன் நிமித்தம் கடன் பிரச்சனைகள். இப்படி வேதனைக்குள்ள இருக்கும்போது தான் சிறு வயது இந்த ஓவியத்தை நான் கற்றுக்கொண்டேன். படிக்கும் போதே கற்றுக்கொண்டேன். அது நிமித்தம் பல இடங்களில் வேலை செய்து வருமானம், அம்மா வருமானம், என் வருமானம் எல்லாம் வந்தாலும் வீட்டில் நிம்மதியே இருக்கார். அப்போ ஒருத்தர் கேட்கும்போது சொன்னார், இப்படியாப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார், வீட்டுக்கு வந்தால் தோசியக்காரர், அவங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவான்னு சொன்னார். எங்களுக்கு கடவுள் பக்தி கிடையாது. அவர் வீட்டுக்கு வந்து தாய் பாசை உருட்டினார். வீட்டுக்குள்ளே சொன்னார், உங்கள் வீட்டில் பில்லி சுனியம் இருக்கப்பா. அதுக்கு பரிகாரத்தை சொல்லாமே போயிட்டார். நானாகவே ஒவ்வொரு நாளும் ஒரு சாமியை தேடிக்கொண்டு ஓடி, வெள்ளிக்கிழமை ஒரு கடவுள், சனிக்கிழமை ஒரு கடவுள், நெத்தியில் பட்டை அப்படி இருக்கும், முடியெல்லாம் அப்படியே ஈரத்தோடு வச்சுருப்பாங்க. சனிக்கிழமை வீட்டில் புகை, சாம்பிராணி புகை கப கப கபன்னு எரியும். என் வீட்டில் கறி, மீன், முட்டை எதையும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு பக்திக்குள்ளே கடந்து போய் புத்தி கெட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நண்பன் சொன்னான். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள் சங்கர், நல்லதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஒரு வள்ளக்கார சாமிடா, நான் வணங்குற சாமி எனக்கு நல்லா வருமானம் கொடுக்க சொல்ல, ஆனால் நிம்மதி கிடையாது. சிறு வயதில் பிரேக் டான்ஸ் கற்றுக்கிட்டேன், பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன், ஆனால் அதெல்லாம் நிம்மதி கொடுக்கல, மகிழ்ச்சி கொடுக்கல. அவன் சொன்ன, அந்த இயேசுநாதர் இன்னைக்கல்ல, எப்போ கூப்பிட உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு போய், நீ எப்போ கூப்பிட்டாலும் 93ஆம் ஆண்டிலே 2 கண் பார்வை இழந்து நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தற்கொலை பண்ண முயற்சி எடுக்கும்போது தான் நான் வணங்கின அத்தனை கடவுளை நோக்கி கூப்பிட்டு அழுது புலம்பினேன். பதில் வரவில்லை. நான் வணங்காத தேடாத கடவுள் இயேசு. நான் சாக போகும்போது தான் என் சத்தம் கேட்டது, நீ ஏன் சாக வேண்டும் என்று. கேள்விப்பட்ட உடனே திரும்பி பார்த்தவன் யாரும் இல்லை. அந்த நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவை இப்போ இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தை. நான் அழுதேன், இயேசுவே என்னை காப்பாற்று என்று அழுதேன். இந்த வெளிச்சத்தை பார்க்கிற மகா பெரிய ஒளி என்னை தூக்கி எறிந்தது. அந்த இரவு என் இயேசு என்னை சந்தித்தார். அந்த இரவு இயேசு என்னை சந்தித்தார். 93ஆம் ஆண்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சொன்னார்கள், அதே இரவு தான் துதி சங்கர் இறந்தாராம் ஒரு விபத்தில். அந்த இரவு தான் நானும் சாக போனேன். எனக்கு உயிர் வந்து அவருக்கு உயிர் போயிடுச்சு. அதே டேட், அதே டைமிங். கடவுள் என்கிட்ட சொன்னார், சங்கர், நம்பிக்கற்று இழந்து போன மக்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை 3 முறை முகமுகமாய் பார்த்து, அவ்வளோ அழகான கடவுள். இன்னைக்கு எத்தனை மக்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. என் உடம்பெல்லாம் வியாதி, இப்போ வியாதி இல்லை, ஆரோக்கியத்தோடு கடவுள் வச்சிருக்கிறார். வறட்சி, வறுமையில் இருந்த வாழ்க்கையை மலர்ச்சியாய் மகிழ்ச்சியாய் மாற்றிருக்கிறார். இன்றைக்கு வந்த உங்களையும் அது இயேசு அற்புதமாய் மாற்றுவார். எப்படியாப்பட்ட வியாதியாக இருந்தால் நீ குணமாக்கப்பட்டு போக போறீங்க. பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்களே, அவங்க சொல்லட்டும். இவர் சொல்றார், அவர் தழும்புகளானி குணமானீர்கள். இன்னைக்கு குணப்பட்டு போக போறீங்க. உங்க வீட்டில் நீ வரைச்சி நீங்க பார்க்கவே கூட. நீங்க யாருக்கு அடிமை இல்லை, எந்த வியாதிக்கு எந்த மனுஷன் அடிமை இல்லை. நான் புத்திரன், சுதந்திரவாளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் வீட்டில் வரைச்சி நான் விரும்பலை, ஆண்டவர் வியாதி நான் விரும்பலை அப்படி சொல்கிறவங்கள என் கூட எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லுங்க எல்லாம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் சாபத்தோடு இருப்பது, வறட்சியோடு இருப்பது உம் சித்தமில்லை. எங்களுக்காக நீ சாபமானீர். நாங்கள் சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு எங்களுக்காய் அடிமையானீர். எங்க பாவம் போப்பதற்கு இயேசுவின் நாமத்தில் எங்களுக்காக பாவமானீர். நாங்கள் தேவன் நீதியாய் மாறுவதற்கு
பாவத்தின் பரிகாரியாய் மாறி பலியாய் மாறிவிட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த சாபங்களோ, எந்த விக்கிர சாபங்களோ, என் பிதாக்களின் சாபங்களோ, விபச்சார சாபங்களோ, விக்கிரத்தினால் வந்த சாபங்களோ, பில்லி சுனித்தினால் வந்த சாபங்களோ, அகால மரணங்களோ, வறுமை வியாதிகளோ என் மேலே, எங்கள் மேலே, என் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடாது. நாங்கள் அதை விரும்பவில்லை. ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவை அனுப்பி நாங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, புத்திரனாக இருப்பதற்கு, உம்முடைய நீதியாக இருப்பதற்கு நீ அனுப்பின நம்முடைய குமாரனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போதே எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வறட்சிகள், வறுமைகள் எல்லாம் வெளியே ஏறட்டும். பல வருஷமாக மாற்றம் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல் எங்களை கட்டி வைத்திருக்கிற, சொல்லுங்க வாய்த்த அந்த பில்லி சுனி ஆவியை, பில்லி சுனித்தின் ஆவியை, வறுமையின் ஆவியை, அகால மரணமே, திருமண தடை செய்கிற பிசாசே, திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதபடி செய்கிற பிசாசே, எங்கள் ஊழியத்தை வளர்ச்சி தடை பண்ணுற பிசாசே, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதபடி எங்கள் பிதாக்களின் சாபங்கள் இருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினாலே இப்போதே எங்களுக்கு விடுதலை நாங்கள் விரும்புகிறோம். சுகத்தை விரும்புகிறோம். ஆசுவத்தை விரும்புகிறோம். கண்ண மூடி இயேசுவின் நாமத்தில்